ஹாய் வியர்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் அவளோட எதிர்பார்த்த ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாங்க ஆர்ஆர்பிலேருந்து, அதாவது ரயில்வேலேருந்து ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இதோட டீட்டெயில்ஸ் பற்றி வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்டார்டிங் டேட் வந்து 12/4/2025லேருந்து 11/5/2025 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் வேகன்சி 9970 கொடுத்துருக்காங்க. அதாவது 9970 வேகன்சி. அதே மாதிரி கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் 14/5 23/5 வரை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கும்போது இதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக 10th முடிச்சு ஐடிஐ, டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் வந்து பர்டிகுலர் 4 குரூப்: எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் ரேடியோ சர்வீஸ், அந்த இது முடிச்சிருக்கணும். அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ல கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது சேலரி வந்து 19,900. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 வரை இருக்கும். டிபெண்ட் அப்போ அந்த கோட்டா அது வந்து மாறும். அதுவும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ரயில்வே ரெக்யர்மெண்ட் 2025 அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஒரு லிங்க் வரும். ஃபஸ்ட்டு ஒரு லிங்காக கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் தரேன், லிங்க் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதில் சென்னை அப்படின்றத கிளிக் பண்ணணும் நமக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அதே மாதிரி இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது சிஎன் நம்பர் 01/2025. அதில் ஏபிஎல் லோகோ பைலட்னே போட்டிருக்கோம். அதில் அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணணும். ஸோ அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் நியூன்றது இருக்கும், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ன்றது இருக்கும். ஸோ இப்போ கிரியேட் நியூன்னு நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போயிருங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், 2 தடவை கேட்கும். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதே மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், இது வர ஓகே. இது எல்லாமே 2 தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 3 ஓடிபி வரும்: இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் ஆதார். இது 3க்குமே ஓடிபி வரும். இது 3மே கரெக்டாக நீங்கள் நம்பர் கொடுக்கணும். இதில் தான் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஹால் டிக்கெட் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாஸ் பண்ணுறதுனாலும் இதில் தான் வரும். ஸோ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்கள் மெசேஜ்க்கு வந்துடும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் ஐடி வந்து மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, ஆதார் வச்சு நீங்கள் கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டரில் நீங்கள் சேர்ந்துருவீங்க. அதனால ஆல்ரெடி ரிஜிஸ்டரை இப்போ எல்லாம் காமனாக உள்ளே போனோம்னா உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஓடிபிக்கு வரும். அது வந்து மொபைலுக்கு வரவா இல்லை மெயிலுக்கு வரவான்னு கேட்கும். இல்லை ஆதார் மூலியமாகவும் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ அது கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஆல்ரெடி ஃபில் பண்ணிங்கன்னா அப்படியே இருந்திருக்கும். இதில் வந்து என்னென்ன ஃபில் பண்ண வேண்டியிருக்கும்னா மெரிடியானல் ஸ்டேட்டஸை மேரிடா அன்மேரிடான்னு ஃபில் பண்ணணும். ரீஜன் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின். அடுத்த மதர் டங் தமிழ், எந்த லாங்குவேஜோ கிளிக் பண்ணணும். அடுத்த எக்ஸாம் லாங்குவேஜ் நீங்கள் தமிழில் வேணா தமிழ், இங்கிலீஷில் வேணா இங்கிலீஷ், இல்லை எந்த லாங்குவேஜோ உங்களுக்குரிய கன்வீனியன்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து ஐடி மார்க், 2 ஐடி மார்க் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், இதுதான் மேஜராக ரோல் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கிடைக்கும், அதனால இது கண்டிப்பாக கொடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் எஸ்சியா பிசியான்றதை கொடுத்துடணும். அடுத்து வந்து சர்டிஃபிகேட் நம்பரு, யார் இஷ்யூ பண்ணாங்க அவங்களோட டெஸ்டினேஷன், அடுத்து இஷ்யூ பண்ண டேட்டு, அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பாஸ் கேட்குறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது ரயிலில் மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நியர்பை இருக்க ஜங்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்லோட் பண்ணுறது ஒரே ஒரு தான் இருக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸில் என்னென்ன வரும்னா நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் 2 மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 2மே ஒன்றுனா அதில் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணலன்னா நீங்கள் திரும்ப போய் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், இபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் இது எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்து வந்து இப்போ கரண்ட் எம்ப்ளாயி ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க.
எஸ் கொடுத்தீங்கன்னா அது கூட சர்டிஃபிகேட் டீட்டெயில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நான் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்குன்னா இதில் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸில் பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் 10th ஐடிஐ முடிச்சிங்கன்னா ஐடிஐ, இல்லை டிப்ளமோ முடிச்சிங்கன்னா டிப்ளமோ, இல்லை டிகிரி. இதில் என்னென்ன கேட்பாங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்றது கேட்பாங்க, அதை கிளிக் பண்ணணும். அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதில் என்ன படிச்சிருக்கீங்களோ அது கொடுக்கணும். எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும். அப்புறம் யூனிவர்சிட்டி, உங்கள் காலேஜோட நேம் இல்லை ஸ்கூலோட நேம் கொடுக்கணும். இயர் ஆஃப் பாசிங் கொடுக்கணும். அடுத்து எத்தனை பர்சன்டேஜ்ன்றது கொடுக்கணும். இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மெயின் இதுதான் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறோம். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ எப்பயுமே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், சிக்னேச்சர் பிளாக் கலரில் இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் வந்து 100 கேபிலேருந்து 150 கேபி வரை இருக்கணும். சிக்னேச்சரோட சைஸ் வந்து 30 to 50 கேபி வரை இருக்கணும். ஸோ இது மாதிரி இருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து என்ன போஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணணும். இருக்கிறதே ஒரே ஒரு போஸ்ட் தான், எஸ்ஆர் CAD 1 அந்த ஆட்டோ லோகோ பைலட் APL, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதில் அடுத்த வர வருஷம் டிக் மார்க் நிறையா இருக்கும், அதை மட்டும் பார்த்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு போகாது. அடுத்து வந்து இதில் வந்து CPT 1க்கு வந்து எதை செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மெக்கானிக்கில் ரேடியோ அண்ட் டிவி செலக்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் சாய்ஸ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிக் கொடுத்துட்டு எந்த பிளேஸோ அதை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பேஜ் வந்துடும், அப்ளிகேஷன் வந்து டெமோ காப்பி வந்துடும். அதை வெரிஃபை பண்ணுங்கள். இல்லை எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு அது மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.